டாஸ்மாகில் கட்சி நிதி என கடந்த ஆட்சிக் காலத்தில் கொள்ளை நடந்ததாக குற்றஞ்சாட்டியுள்ள முதலமைச்சர் விஜய் மக்கள் பணத்தை தொடமாட்டோம் என்றும் தொட்டவர்களை விடமாட்டோம் என்றும் சூளுரைத்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலுரை ஆற்றினார். அப்போது வாகை சூடும் வரலாறு திரும்பி இருப்பதாகவும் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை அமைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். டாஸ்மாக் மூலம் கட்சி நிதி வாங்கித்தான் கடந்த காலத்தில் ஆட்சி நடத்தியதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதனால் திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று முழக்கம் எழுப்பினர். இதற்கு பதிலடியாக தாவைக்க உறுப்பினர்களும் முழக்கம் எழுப்பியதால் கடும் அமளி நிலவியது. அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குறுக்கிட்டு பேச முற்பட்ட நிலையில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்பினரையும் சபாநாயகர் சமாதானப்படுத்திய பின்னர் பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் எதையும் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. முதலமைச்சர் பேசி முடித்த பின் ஆதாரம் இல்லாதது என்றால் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உறுதியளித்தார். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். ஆனால் டாஸ்மாக் பற்றிய முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து அவையில் பதிலுரையாற்றிய முதலமைச்சர் டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளில் கட்சி நிதி எனும் பெயரில் முந்தைய ஆட்சியாளர்கள் கொள்ளையடித்ததாகவும் தற்போது அந்த நிதியை அரசு கஜானாவுக்கு கொண்டு செல்வதாகவும் கூறினார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மக்களின் தயவால் தான் தாவேக ஆட்சி நடப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்தார். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? சோஃபா மாடல் அரசு குறித்த விமர்சனத்திற்கும் முதலமைச்சர் பதிலடி கொடுத்தார். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். இது மன்னராட்சி இல்லை, மனசாட்சியுடைய மக்களாட்சி என்றும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். குரூப் 1 முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஏற்கனவே வெளியான ஆண்டு அட்டவணைப்படி குரூப் 1 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மூலம் துணை ஆட்சியர், வணிக வரி உதவி ஆணையர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் என 26 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் வருகின்ற 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpsc.gov.in மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாக செலுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகிய 3 நிலைகளின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்.
பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மே 3ஆம் தேதி முதல் ஆன்லைன் வழியாக நடைபெற்று வருகிறது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 2ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. சுமார் 3 லட்சம் பேர் இதுவரை விண்ணப்பித்துள்ள நிலையில் ஜூன் 29ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிஎஸ்இ மறுமதிப்பீடு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். அன்றைய தினமே கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் தரவரிசை பட்டியலில் குறைகள் இருந்தால் ஜூலை 5ஆம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் நாளை மறுநாள் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே நேற்று 5 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், கடலூர், நாகை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தை மற்றும் பிரசவித்த தாயை கௌரவிக்கும் விதமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்வதாக கூறியுள்ள அரசு, திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கூறுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதலமைச்சரின் பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகராட்சி தலைவருக்கு மக்கள் செருப்பு மாலை அணிவித்த காட்சிதான் இது. மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தரகேஸ்வர் நகராட்சி தலைவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான சபான் சமந்தா தொடர் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சபான் சமந்தாவுக்கு தர்மடி கொடுத்த அப்பகுதி மக்கள் முட்டை, தக்காளி உள்ளிட்டவற்றை அவர் மீது வீசினர். மேலும் சபான் சமந்தாவை சட்டையை கிழித்து செருப்பு மாலை அணிவித்த மக்கள் தோப்புக்கரணமும் போட வைத்தனர். இணையத்தில் இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மம்முட்டி, மாதவன், விஜய், அமிர்தராஜ், ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். 2வது கட்ட விருது வழங்கும் விழாவில் ஏராளமான பிரபலங்கள் பங்கேற்று விருதுகளை பெற்றுக் கொண்டனர். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் முதற்கட்டமாக 66 பேருக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருது வழங்கும் விழா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. அதில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 5 தசாப்தங்கள், 400க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் என சினிமா துறையில் கோலோச்சி வரும் நடிகர் மம்மூட்டிக்கு பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது. அப்போது அவரது மகன் நடிகர் துல்கர் சல்மான் கைதட்டி வரவேற்றார். முன்னாள் டென்னிஸ் வீரரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய் அமிர்தராஜும்
பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டார். தமிழில் ஓரம்போ உள்ளிட்ட படங்களில் பாடியுள்ள பாலிவுட் பாடகி அல்கா யாக்னிக்கிற்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல்வேறு படங்களில் நடித்துள்ள நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்ட நிலையில் விருது பெறுவதற்கு முன்பாக பிரதமர் மோடியிடம் வாழ்த்து பெற்றார். விருது பெறுவதை மாதவனின் மனைவி சரிதா, மகன் வேதாந்த் உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்டுகளித்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் T20 உலகக்கோப்பையை வென்ற அணியின் கேப்டனுமான ரோஹித் சர்மாவுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது அவரது மனைவி ரித்திகா எழுந்து நின்று கைதட்டினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்நாடக இசை கலைஞர்களான ரஞ்சனி காயத்ரி, சென்னை IIT இயக்குனர் காமகோடி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. அதேபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், வெண்கல சிற்பக் கலைஞர் ராஜஸ்பதி காடியப்ப கவுண்டர், கர்நாடக பக்கவாத்திய இசைக்கலைஞர் பக்தவச்சலம், பேராசிரியர் ராமசாமி உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு மறுமதிப்பீடு காரணமாக தரவரிசை பட்டியல் வெளியிடுவது மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் தரவரிசை பட்டியலை எதிர்பார்த்திருந்த மாணவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தரவரிசை தாமதம் காரணமாக ஜூலை 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடக்க இருந்த கலந்தாய்வும் தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலையில் கோடை மழை காரணமாக அவ்வப்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நீர்வீழ்ச்சியில் செம்மண் கலந்த தண்ணீர் அதிக அளவில் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஓசூர் அருகே கெடவரப்பள்ளி அணைக்கு பெருக்கெடுத்து வரும் நீருடன் பொங்கி வரும் நச்சு நுரையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகின்றனர். கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கெடவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1488 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 42.48 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் பனிப்பாறைகள் போல துர்நாற்றத்துடன் குவியல் குவியலாக நச்சு நுரைகள் உருவாகி காற்றில் பறந்து சாலைகளில் விழுகிறது. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் SI சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகிய மனுதாரர்கள் பெயரையும் சேர்த்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யக்கோரிய மனு மீதான விசாரணையை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குரியன்விளை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான திருமுடி 30 ஆண்டுகள் சட்டப் போராட்டத்தை தொடர்ந்து பார்த்திபபுரம் கோயிலில் இருந்து கொண்டுவரப்பட்டது. எப்போது கேட்டாலும் திரும்ப திருமுடிகள் தரலாம் என்ற உடன்படிக்கையுடன் நீலகேசி அம்மன் திருமுடி பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது. சுமார் 65 வருடங்களுக்கு பிறகு கேட்கப்பட்ட போது கொடுக்கப்படாததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி திருமுடி குரியன்விளை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் சாலையின் தடுப்பின் மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் சாலையில் நடந்து சென்றவர் நூலிடையில் உயிர் தப்பினார். செர்புளச்சேரி பகுதியில் ஆம்புலன்ஸ் முன்னால் சென்ற கார் திடீரென திரும்பியது. இதனால் ஆம்புலன்ஸை ஓட்டுநர் நிறுத்த முயன்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓரம் இருந்த தடுப்பு கம்பியில் மோதியது. அப்போது அந்த அருகே நடந்து சென்றவர் நூலிடையில் உயிர் தப்பினார்.
மீனம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக 200 புதிய பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் புகைப்படம் ஒட்டப்பட்டு தயார் நிலையில் நிற்பவற்றில் 100க்கும் மேற்பட்டவை CNG எனப்படும் எரிவாயு மூலம் இயக்கப்படும் பேருந்துகளாக அமைந்துள்ளன. ஓட்டுநருக்கு மின்விசிறி, கண்காணிப்பு கேமராக்கள், ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் உள்ள பயணிகளுக்கு சீட் பெல்ட், ஹைட்ராலிக் கதவுகள், புதிய வடிவிலான குஷன் சீட்டுகள் என பேருந்துகள் ஜொலிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வீரராகபுரம் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, நடுமாடு, சின்னமாடு என 3 பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் நெல்மணிகள் மழை போல் குவிந்து கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இலந்தைக்குளம் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் மட்டுமே எடை போடுவதால் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் களத்தில் காத்து கிடந்து நெல்களை பாதுகாக்க வேண்டிய நிலை உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக எடை போடும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள நடிகை ஒருவர் தாக்கப்பட்ட வழக்கில் முக்கிய ஆதாரமான மெமரி கார்டில் உள்ள தகவல்கள் சட்டவிரோதமாக ஆய்வு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நடிகை கேரள உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு மறு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முக்கிய ஆதாரமான மெமரி கார்டை உயர்நீதிமன்ற பதிவாளர் பாதுகாப்பில் வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவின் அடிப்படையில் விசாரணை நிலவரம் குறித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்குமாறு மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப வறுமையை போக்க கத்தாருக்கு கூலி வேலைக்கு சென்ற நெல்லை இளைஞர்கள் தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரின் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் உள்ள மிகப்பெரிய எரிவாயு ஆலையான ஃபர்சான் உற்பத்தி மையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் மகன் பபித் குடும்ப வறுமையை போக்க வெளிநாட்டில் பணிபுரியும் தனது சகோதரரின் உதவியுடன் கத்தாரில் உள்ள எரிவாயு ஆலையில் பணியில் சேர்ந்துள்ளார். வேலைக்கு சேர்ந்து 8 மாதங்களில் அடிக்கடி வீட்டிற்கு தொலைபேசியில் அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்த பபித் 2 நாட்களாக பெற்றோரிடம் பேசாமல் இருந்துள்ளார். இதனால் பதறிப்போன பபித்தின் பெற்றோர் அவருக்கு தொடர்ந்து அழைத்துள்ளனர். இருப்பினும் பபித் செல்போன் அழைப்பை எடுக்காத நிலையில் குடும்பத்தினரின் தலையில் பேரிடியாய் எரிவாயு ஆலை தீ விபத்தில் அவர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. அதேபோல சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த ஓடு தயாரிக்கும் தொழிலாளி முத்துராஜா குடும்ப வறுமைக்கு மத்தியிலும் தனது மகன் சஜித்குமாரை பொறியியல் மற்றும் MBA படிக்க வைத்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக கடந்த 15 மாதங்களுக்கு முன்பு கத்தார் சென்ற சஜித்குமார் இரவு பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் உயிரிழந்ததாக தகவல் அறிந்து பெற்றோர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். நல்ல ஒரு துடிப்பான பையன், நல்ல வேலையும் செய்வான், படித்த பையனும் கூட. அது என்ன சொல்ல, அவன் நேற்று படுத்தவன் எந்திக்கவே இல்லை. எப்பா அப்படி படுத்துகிட்டே இருக்கான். அவனுக்கு எந்திக்கிறதுக்கு மனசு இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டாது. அப்படி தூங்கிட்டே இருந்த மாதிரி இருக்கான். ஒரு அன்கான்சியஸில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். கத்தாரில் எரிவாயு எண்ணெய் கிடங்கில் வெடி விபத்தில் எங்களுடைய சொந்த தம்பியுடைய பையன் இறந்துட்டார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு பையன், மாவட்ட கலெக்டர் அவர்கள் தலையிட்டு பையனுக்கு ஏதாவது உதவி செய்யும்படி நீங்கள் அரசிடம் பேசி நிவாரணத்தை பெற்றுத்தர ஏதாவது வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஆதரவாய் இருந்த மகன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை எப்படியாவது தன்னிடம் சேர்க்குமாறு சஜித்குமாரின் தாய் மல்லிகா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். என் பிள்ளைய என்னமா செஞ்சுட்டாவ,
என் பிள்ளைய எப்படியாட்டு கொண்டு வந்து என் கையில் கொண்டு சேர்த்துங்க. கும்பிட்டு கேட்டுக்குது. என் பிள்ளைய கொண்டு என் கையில் கொண்டு ஒப்படைத்துருங்க. என் பிள்ளைய பாடிங்க. என்னால் தாங்க முடியல. நான் ஒரே ஒரு பிள்ளைய தான் நான் வச்சுருக்கேன். ஒன்று கண்ணே வளர்த்தேன். என் பிள்ளை வேலைக்கு போகிறேன்னு போச்சு. லாஸ்ட்டில் பணமா வரப்போகுது. என்னால் தாங்க முடியாது ஐயா. இதேபோல பனகுடியைச் சேர்ந்த மைக்கேல் என்பவரின் மகன் சுவின் ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் கத்தார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அண்மையில் அந்த ஒப்பந்தம் நிறைவு பெற்றிருந்தது. விரைவில் சுவின் வீடு திரும்புவார் என எதிர்பார்த்திருந்த குடும்பத்தினருக்கு அவர் சடலமாக திரும்ப இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். காவிரி ஆற்றில் வரும் நீர் பச்சை நிறமாக மாறியதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குடிநீர் சுத்திகரிப்பு பணி 50% பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுகளால் காவிரி நீர் மாசடைந்து பச்சை நிறமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீரின் அளவு தற்காலிகமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் நன்கு கொதிக்க வைத்து குடிக்கவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஒரே அரசு பள்ளியில் 3 மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் காமராஜர் விருது கிடைத்துள்ளது. தேத்தாக்குடி கிராமத்தில் உள்ள SK அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ராகுல், அனிதா, விஷால் ஆகிய 3 மாணவர்களுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. விருது பெற்ற 3 மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் விஜயின் படத்தை மாட்டி தாவேக மாவட்ட செயலாளரின் மகன் வெளியிட்ட ரீல்ஸ் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தாவேக மாவட்ட செயலாளர் சந்திராவின் மகன் செந்தில் திருத்தாந்தோணி நகராட்சி தொடக்கப் பள்ளிக்கு சென்று அங்கு வகுப்பறையில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை மாட்டி அதை ரீல்ஸ் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலில் தத்தளித்த கடலூர் மீனவர்கள் 9 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் ஆரியநாட்டைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம், பாண்டியன், ஸ்ரீகாந்த் ஆகியோர் கடந்த 15ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற நிலையில் படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்தனர். பழவேற்காடு பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 3 பேரையும் பாதுகாப்புடன் மீட்டனர். இதனை அறிந்த மீனவர்களின் உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை நிறுத்தப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து தாவேகாவினர் அங்கு குவிந்தனர். கடந்த ஞாயிறன்று இங்கு ஆய்வு மேற்கொண்ட தாவேகா MLA ஜெகநாத் மிஸ்ரா தோசை சாப்பிட்டது பேசுபொருளானது. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக இங்கு தோசை விற்பனை செய்யப்படுவதாக அம்மா உணவக பணியாளர்கள் விளக்கமளித்தனர். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் தோசை நிறுத்தப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து தாவேகாவினர் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மலைப்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக புலியருவி முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. குறைந்த அளவு தண்ணீர் வரும் அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடித்துச் செல்கின்றனர். குடும்பத்துடன் வந்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றமடைகின்றனர். நாகை மாவட்டம் காரியமங்கலத்தில் 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் காலிக்குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரியமங்கலத்தில் வீட்டிற்கு வீடு ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலிக்குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி பெண்ணிடம் 74 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சோமரசம்பேட்டையைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்கள் ஆதாரை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகள் வாங்கப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க பணம் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். அதனை நம்பி பல கட்டங்களாக சுமார் 74 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அளித்துள்ளார். இந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் புகார் அளித்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
பிபி ராம்ஜி என்ற புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பணி நாட்களை 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருப்பூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் விநாயகர் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலிலிருந்து சீர்வரிசை தட்டுகளை எடுத்துச் சென்றதும் அதனை இந்து மதத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரத்தழுவி உற்சாகத்துடன் பெற்றுக்கொண்டு வரவேற்றதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சீரெடுத்து வந்த இஸ்லாமியர்களுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர்.